வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலி துறைமுகத்திற்கு அருகில் ஈரானிய கப்பல் விபத்து. நுரைச்சோலை நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணை அறிக்கை கையளிப்பு. சட்டவிரோதமாக டீசல் விற்ற நபரொருவர் கைது. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் விசேட அறிவிப்பு. நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை 40% வீழ்ச்சி. நாட்டிற்கு வருகை தருமாறு பரிசுத்த பாப்பரசருக்கு ஜனாதிபதி அழைப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு. மத்திய கிழக்கின் பதற்ற நிலை காரணமாக விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். மத்திய கிழக்கின் போர் பதற்றம் காரணமாக ஆசிய பங்குச்சந்தை சரிவு. ஹார்முஸ் நீரிணை பகுதிகளுக்கு அமெரிக்க கடற்படை விசேட பாதுகாப்பு. போக்குவரத்து கேமராக்களை கண்காணித்தே ஈரான் தலைவரை படுகொலை செய்ததாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஓமான் கடல் பகுதியில் இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் உயிரிழப்பு. அமெரிக்க விமானத்தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈரானில் கடந்த 5 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை. சவுதி அரேபியாவின் மத்திய புலனாய்வு முகவரகம் மீது தாக்குதல். காலி கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து 30 பேர் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். காலி கடற்பரப்பில் இருந்து 40 கடற்படை மைல் தொலைவில் விபத்துக்குள்ளான ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான IRIS டெனா கப்பலில் 180 பேர் இருந்துள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இது தொடர்பாக கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கப்பலில் இருந்தவர்களுள் 30 பேர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்காக 9 நிலக்கரி கப்பல்கள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் குறித்த தனது அறிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கையளித்துள்ளது. சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் விடுத்த பணிப்புரைக்கு அமைவாக உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிக்கார் தலைமையிலான உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் பணிப்புரைக்கமைய தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்திருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை பூர்த்தி செய்யாத நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் பொதுமக்களுக்கு 1.8 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதிச்சுமை ஏற்பட்டதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரியானது நேரடி நிதி இழப்புகளை ஏற்படுத்தியது மாத்திரமன்றி மின் உற்பத்தி நிலையங்களின் செயற்பாட்டு திறன் குறித்தும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புல்மோட்டை நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அனுமதி பத்திரமின்றி அதிக விலைக்கு டீசல் விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு புல்மோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது போலீசார் குறித்த வர்த்தக நிலையத்தை முற்றுகையிட்டு சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் சேகரிக்கப்பட்டிருந்த 390 லிட்டர் டீசலையும் பொறுப்பில் எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அர்பத் நகர் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குச்சவெளி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் புல்மோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே அறிவித்துள்ளார். இவ்வாண்டிற்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளன. இதன்படி முதலாம் கட்டம் மார்ச் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மதிப்பீட்டு மற்றும் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்த உடனேயே பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழல் காரணமாக சுற்றுலாத்துறைக்கு 130% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு வரும் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளில் 40%க்கும் அதிகமானோர் வளைகுடா பிராந்தியத்தின் ஊடாகவே வருகின்றனர். இந்நிலையில் மார்ச் மாதத்திற்காக எதிர்பார்க்கப்பட்ட 3 லட்சம் சுற்றுலா பயணிகளின் இலக்கை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வாக ஐரோப்பிய நாடுகளுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேரடி விமான சேவைகளை அதிகரிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்குள்ள இலங்கையர்களை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் அவசர கால பதிலளிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளித்தல் சுமார் 1 மில்லியன் இலங்கையர்கள் இப்பகுதியில் வசித்து தொழில்களில் ஈடுபடுவதனால் அவர்களின் பாதுகாப்பு அரசாங்கத்தின் முதன்மையான கவனமாக பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்போதைய பதற்ற சூழல் காரணமாக வெளிநாட்டினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தீர்க்கப்படும் வகையில் அவசர கால பதிலளிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த அவசர கால பதிலளிப்பு பிரிவு 24 மணி நேரமும் இயங்கும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தலில் அவசர கால பதிலளிப்பு பிரிவு வெளிவகார அமைச்சின் கீழ் இயங்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி 0114456441 அல்லது 0112207250 மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்வதற்காக 0777189552 என்ற தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். மின்னஞ்சல் மூலமாக emergency.sl@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரியின் ஊடாகவும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். ஊதரக விவகார பிரிவிற்காக 0724295546 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொலைபேசி இலக்கமான 0719802822 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவும் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். அத்துடன் உடனடி அழைப்பு இலக்கமான 1989 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமும் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ அவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று வத்திக்கானில் நாடுகளுடனான உறவுகளுக்கான துணை செயலாளர் மிகைதா ஃபிளாச் அருட்தந்தையை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ அவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டிற்கு வருகை தருமாறு விடுத்த உத்தியோகபூர்வ அழைப்பிதழையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கையளித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக விமான பயணங்கள் குறித்து விசாரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பல தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவைகள் தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற நாட்டிற்குள் 1979 என்ற சிறப்பு இலக்கத்தினூடாகவும் 0117771979 என்ற தொலைபேசி எண்கள் ஊடாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச அழைப்புகளுக்கு வாட்ஸ்அப் வழியாக மாத்திரமே தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக 0744441979 என்ற எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட பயண முகவர் www.srilankan.com என்ற வலைத்தளத்தை பார்வையிடுமாறும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று மத்திய கிழக்கிற்கான அனைத்து விமானங்களையும் இரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தீர்மானித்தது. பிராந்தியத்தில் போர் நிலைமை மற்றும் விமான எல்லைகள் மூடப்படுவதை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இத்தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் விமான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களின் பின்னணியில் ஆசிய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து 3வது நாளாகவும் சரிவடைந்துள்ளன. எரிபொருள் விலைகளும் உயர்வடைந்துள்ளது. தென்கொரியாவின் கோஸ்பி சந்தை ஆரம்பத்தில் 7% சரிவை சந்தித்ததுடன் தற்போது 6% சரிவில் உள்ளது. ஜப்பானின் நிக்கோய் 225 பங்குச்சந்தை 3.6% வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் ASX 200 1.8% சரிவடைந்துள்ளது. ஹாங்காங்கின் ஹாங் செங் சந்தையும் சரிவை சந்தித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தையில் கப்பல் போக்குவரத்து சீராக இருந்த போதிலும் இன்று காலை நிலவரப்படி அமெரிக்க கச்சா எண்ணெய் மற்றும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலைகள் 1.2% உயர்வடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச எண்ணெய் கப்பல்களுக்கு தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை நேரடி பாதுகாப்பை வழங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் நிலவி வரும் நிலையில் எரிபொருள் விநியோகம் தடைப்படாமல் இருக்க இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மசகு எண்ணெய் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அமெரிக்கா இந்நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. கப்பல்கள் மீது ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்க படைகள் உடனடியாக தலையிடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதைத் விமானத்தளம் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. எனினும் இத்தாக்குதல் சம்பவங்களில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கட்டார் அறிவித்துள்ளது. ஈரானில் இருந்து தமது நாட்டிற்கு ஏவப்பட்ட மற்றொரு ஏவுகணையை தாம் வெற்றிகரமாக வழிமறித்துள்ளதாகவும் கட்டார் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை கைது செய்துள்ளதாகவும் கட்டார் தெரிவித்துள்ளது. கட்டாரின் IRGC சார்பாக செயற்பட்டதாக கருதப்படும் 2 குழுக்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் 7 பேர் கட்டாரின் இராணுவ நிலைகளை உளவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் ஏனைய 3 ட்ரோன்களை பயன்படுத்தி சதி வேலைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களின் வரைபடங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் என்பனவும் சந்தேக நபர்களிடம் இருந்து மீட்கப்பட்டதாக ஈரானிய அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது நடத்தும் தாக்குதல் இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 28ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை ஆர்வலர்களின் செய்தி நிறுவனமான HRANA நிறுவனம் அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களுள் 181 பேர் 10 வயதிற்கும் குறைந்த சிறுவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காயமடைந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 5402 அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களுள் 100 பேர் சிறுவர்கள் எனவும் குறித்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் குறைந்தது 104 தாக்குதல்கள் ஈரானில் நடத்தப்பட்டுள்ளது. இராணுவ முகாம்கள், வைத்திய நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நூற்றுக்கணக்கான மரணங்கள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்களின் செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மத்திய புலனாய்வு முகவராக செயற்பட்ட மையம் ஒன்றின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரியாத்தில் உள்ள தூதரக வளாகத்தின் மீது 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் உறுதிப்படுத்தியுள்ளன. இத்தாக்குதலின் இலக்கு மத்திய புலனாய்வு மையமா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. தாக்குதலினால் தூதரகத்தின் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததோடு உட்பகுதி புகையினால் சூழப்பட்டுள்ளது. தூதரகத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் இருக்கும் பணியாளர்கள் அதே இடத்தில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகளை கண்காணிப்பதற்காக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகளின் தாக்குதலில் குடும்பத்துடன் கொல்லப்பட்டிருந்தார். அவருடன் உயர் இராணுவ அதிகாரிகளும் உயிரிழந்திருந்தனர். இது எவ்வாறு சாத்தியமானது என ஐரோப்பிய நாடான பிரித்தானியாவைச் சேர்ந்த பினான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் செயற்படும் விரிவான போக்குவரத்து கண்காணிப்பு கேமரா அமைப்பிற்குள் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் சில ஆண்டுகளுக்கு முன்பே உள்நுழைந்ததாகவும் அந்த அமைப்பை இஸ்ரேல் தன் உளவு நடவடிக்கைக்காக பயன்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சமீபத்தில் அதில் ஒரு கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு குழுவினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை தெளிவாக காட்டும் கோணத்தில் அமைந்திருந்தது. பணியாளர்களின் முகவரி, பணிச்சுழற்சி, அவர்கள் பாதுகாத்த நபர்கள், தினசரி இயக்கம் ஆகிய விவரங்களும் தொகுக்கப்பட்டிருந்தன. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைப்பின் பலவீனங்கள் இதன் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இத்தரவுகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் மூலம் அலசப்பட்டதுடன் கமேனியின் நகர்வுகள் வரைபடமாக்கப்பட்டு அவர் கடந்த 28ஆம் தேதி தெஹ்ரானின் பாஸ்தூர் வீதியில் உள்ள ஒரு கூட்டத்தில் பங்கேற்பது கண்டறியப்பட்டது. இதனை இலக்காக வைத்தே ஈரான் தலைவரை கொல்வதற்கான தீர்மானம் எட்டப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு எச்சரிக்கை தகவல்
தகவல்கள் பரிமாறுவதை தடுக்கும் வகையில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. குறித்த சில நிமிடங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான்படைகள் இணைந்து நடத்திய குண்டுவீச்சில் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் இருந்து 1900 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் போக்குவரத்து கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டு இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடல் பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஓமன் கடற்பகுதியில் தலைநகர் மஸ்கட்டில் இருந்து 52 கடல் மைல் தொலைவில் மார்சல் தீவுகள் கொடியுடன் சென்று கொண்டிருந்த MKD வியோம் என்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன் படகு மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் சரக்கு கப்பலின் என்ஜின் அறையில் தீப்பற்றியதில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஓமானில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. இதனிடையே ஓமான் நாட்டின் முசந்தம் தீபகற்பம் அருகே பலாவ் கொடியுடன் ஸ்கைலைட் என்ற எண்ணெய் கப்பல் ஈரானால் குறிவைக்கப்பட்டதில் இந்திய கப்பல் ஊழியர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் LCD அலிக் கப்பல் மீதான ஈரானின் தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மொத்தமாக மேற்கு ஆசியா முழுவதும் ஈரானின் தாக்குதல்கள் காரணமாக 20 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவங்கள் இந்த பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பின்மை தீவிரமடைந்துள்ளதை காட்டுவதாகவும் மேற்கு ஆசிய கடல் பகுதியில் பணியாற்றும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஓமான், குவைத் நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாடுகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த தனது கவலையை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.